ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ட்ரெடிஷ்னல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பலாப்பழ அல்வா செய்ய போகிறோம். இப்போ பலாப்பழ சீசன் பார்த்தீங்களா, அதனால் வந்து பலாப்பழம் வந்து நமக்கு நல்ல பழமே கிடைக்குது. இப்போ நாங்கள் இந்த அல்வா செய்கிற பழம் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்வீட்டாகவே இருக்குது. இந்த பழம் பாருங்கள், இந்த பழம் வந்து நான் 20 பழம் அந்த உள்ளே இருக்க அந்த கொட்டையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், அந்த பழாப்பழம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கிறதுனால நாட்டு சர்க்கரை ஒரு அரை கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். நெய் கொஞ்சம், அதுக்கப்புறமா முந்திரி. இப்போ நம்ம அந்த பழம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பழத்தெல்லாம் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். அல்வா செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், பழம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி கலராக இருக்கிற பழம் வாங்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வெள்ளையாக இருக்க பழம் மாதிரி நம்ம வாங்கினோன்னா அது வந்து ஸ்வீட்டு கம்மியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்காது. இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம ஒரு பேன் வச்சுட்டு இப்போது நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டுட்டு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி, அதை நம்ம வறுத்துட்டு எடுத்துக்கலாம். நெய் சூடாகட்டும். இப்போ நம்ம முந்திரியை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வரட்டும். பொன்னிறமாக வந்த உடனே நம்ம இந்த முந்திரியை வந்து எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸியாக ஒரு அல்வா. நல்ல ஒரு டேஸ்டியான ஸ்வீட்டு கூட. இப்போ நம்ம இந்த முந்திரியெல்லாம் பாருங்கள் நல்லா கொஞ்சம் பொன்னிறம் ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அல்வாவும் செய்ய போகிறோம். இப்போ திரும்பி நம்ம நெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் போட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிக்ஸி ஜாரில் அந்த இதை அப்படியே பழத்தை அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த அரைச்சி வச்சுருக்கிறதெல்லாம் நம்ம அதில் அப்படியே சேர்த்தாச்சு. இதில் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது பாருங்கள். இப்போ நம்ம அப்படியே நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கும்போது நல்லா நம்ம நெய் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது வந்து கட்டி பிடிக்காமல் நம்ம அப்பப்போ அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கணும். நம்ம சிம்மில் வச்சுருந்தாவே போதும். கொஞ்சம் நேரத்துக்கு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இப்போ சக்கரை நான் அரை கப்பு எடுத்திருந்தேன், அதுலேயே கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா பழம் வந்து அரைச்சி எடுத்தோம்னா நல்லா ஸ்வீட்டாகவே இருக்குது, அதனால சக்கரை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். பழம் ஸ்வீட்டாக இல்லைன்னா நீங்கள் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறிக்கிட்டே இருக்கும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது நல்லா சுருண்டு வந்துடும். இந்த நாட்டு சர்க்கரையெல்லாம் போட்டுட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ இது கொஞ்சம் வெந்து வந்திருக்குல்ல, இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் நம்ம நல்லா கொஞ்சம் அந்த கார்ன்ஃப்ளவரை நம்ம நல்லா கரைச்சிட்டு அதில் நம்ம சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். அந்த பழம் மட்டுமே இல்லாமல் இந்த இது சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். சேர்த்து இப்போ நல்லா நம்ம கிளறி விடலாம். இது நல்லா நம்ம சுருண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கணும், அவ்வளோதான். இப்போ நெய் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம்.
2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா நம்ம அப்படியே கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆயிரும் பாருங்க. இது பாருங்க, இப்போ நல்லா ஒட்டாம சுருண்டு வருது பாருங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது, அதே சமயம் நல்ல டேஸ்டாகவும் இருக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, அருமையான சுவையான சூப்பரான ஒரு பழாப்பழ அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு ஹாப்பி ட்ரெடிஷன் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரியா? தேங்க்யூ.